அக்ரகாரத்தில் இருக்கிற மாமாவுக்கோ மாமிக்கோ இல்லை மயிலாப்பூர் மாம்பழத்தை சேர்ந்த மாமாவுக்கோ மாமிக்கோ தமிழர்களோ இல்லை நாங்களோ எதிரானவங்க நிச்சயமாக கிடையாது. உங்களோட கர்நாடக சங்கீதத்தையும் நாங்கள் கேட்குறவங்களோ தான் இருக்கிறோமே தவிர தூத்தி பேசுகிறவங்களாம் இருக்கல. அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ உங்களாவா சேர்ந்த ஒரு சிலர், அதாவது உங்களாவா அவங்க தமிழ் பேரில் யூடியூப் சேனல் வச்சுக்கிட்டு கர்நாடக சங்கீதத்தை வசதி பேசி மேற்கத்திய இசை மட்டம் தட்டி பேசி அதுக்கப்புறம் தமிழக இசையமைப்பாளர்கள் எல்லாரையுமே காப்பி அடித்தாங்க, இது பண்ணாங்க, அதை பண்ணாங்க, இந்த டியூன் அதில் இருந்து வந்தது அப்படின்லாம் சொல்லி போடுறாங்க வீடியோ. அது தப்பே இல்லை. இந்த பாட்டில் இருந்து இந்த பாட்டு காப்பி அடித்தாங்க அப்படின்றது அவரோட ஞானம். அவர் அது கண்டுபிடிச்சி கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி போடுறாரு. ஆனால் தமிழக இசையமைப்பாளர்கள் இப்போ 4 வருஷமாக வீடியோ போட்டுட்ருக்காரு. எல்லாரையுமே அவன் இவன் அடா புடா கிறுக்கு பயில இப்படியெல்லாம் ஒருமையில பேசி வீடியோ போட்டுட்ருக்காரு. அதனால தான் நாங்கள் இது ரொம்ப நாளாக இப்போ வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். வேறு வழியே இல்லாமல் இதை போய் ஸ்டேஷன்லலாம் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது, போயா வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதனால் நாங்களும் இந்த மாதிரி வீடியோ போடுறதுக்கு ஒரு இக்கட்டான ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். தயவு செய்து உங்களாக சேர்ந்தவங்க, உங்களுக்கு எதிரானவங்க நாங்கள் கிடையாது, தமிழர்களும் கிடையாது. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் தமிழர்களை எப்படி யூஸ் பண்ணிக்கங்கிறது எனக்கு நல்லா தெரியும், எல்லாருக்குமே நல்லா தெரியும். மூட்டையை தூக்கி உள்ளவா, காய்கறி மூடையா, அரிசி மூடையா, தம்பி வாப்பா, அம்பி வா உள்ளவா, இதை உள்ளவை, இங்கே உள்ளவா அப்படின்னு நம்ம எங்கள் ஆளுங்களை நீங்கள் வீட்டு உள்ள அனுமதிப்பீங்க. ஆனால் கூலியை மட்டும் எப்படி கொடுப்பீங்க அப்படின்னா, தம்பி அம்பி கொல்லப்புறமா வா அப்படின்னு நீங்கள் கூலியை கொடுப்பீங்க. இது எனக்கு நல்லா தெரியும், நானே பார்த்துருக்கேன். ரெண்டாவது, பாடியில் இருக்கிறவங்க உங்களவா சேர்ந்த மோட்டார் உதிரி பாகங்கள் தயாரிக்கக்கூடிய உங்களவாவை சேர்ந்தவங்க, அவங்க சமுதாயம்னா உங்கள் சமுதாயம்னா ஒரு ட்ரீட்மெண்ட்டு, வேறு சமுதாயம்னா ஒரு ட்ரீட்மெண்ட். அதை நானே அனுபவிச்சிருக்கிறேன். அவங்க பார்த்தவொடனே எடை போடுவாங்க. அதாவது இவங்க நம்மளை சேர்ந்தவங்க, இவங்க வேற ஆளுங்க அப்படின்றது பார்த்த உடனே எடை போடுவாங்க. உங்கள் ஆளுங்களாம் அப்படின்னா சோஃபாவில் உட்கார வச்சு நல்லா மரியாதையாக ட்ரீட் பண்ணி ஒரு ட்ரீட்மெண்ட் நல்லாயிருக்கும். இதே வேற சமுதாயம் அப்படின்னா நிற்க வச்சு பேசுவாங்க, சில நேரங்களில் ஒருமையில் பேசுவாங்க. வயசில் பெரியவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அதே அவங்க ஆளுங்கன்னா வாங்க சார் போங்க சார்னுவாங்க. இதே வேற சமுதாயம் அப்படின்னா நீ வா போன்னு ஒருமையில் பேசுவாங்க. நாங்களும் எங்களுடைய வாழ்வாதாரம் கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னு தான் இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு போயிட்டோம். இன்னைக்கு யூடியூப் சேனல்லையும் உங்களவா சேர்ந்தவங்க உங்கள் ஆளுங்க தமிழ் பேரில் யூடியூப் சேனல் வச்சுக்கிட்டு தமிழக இசையமைப்பாளர்களை மட்டம் தட்டி பேசி தரைக்குறைவாக பேசிகிட்டு இருக்காங்க. ரெண்டாவது, அவங்களோட பூர்வீகம் எங்கன்னு ஒரு நாட்டை குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அவங்களோட பழக்க வழக்கம் எல்லாமே இப்படி தான் இருக்குது, அதே மாதிரி இங்கேயும் இருக்குது அப்படின்னு அதெல்லாம் உதாரணம் காமிச்சு பேசுகிறாங்க. சரி ரைட்டு, அதெல்லாம் பேசிட்டு போட்டோம். இப்போ நான் என்ன சப்ஜெக்ட் வரேன் அப்படின்னா, தமிழக இசையமைப்பாளர்களை இவர் ஒருமையில் பேசிகிட்டு இருக்காரு. வாடா போடா கிறுக்கு பயல அவன் இவன் இப்படின்லாம் பேசிட்டு இருக்கிறதுனால நாங்களும் சபாவில் போய் வீடியோலாம் எடுத்து. ரெண்டாவது, நீங்கள் பாடும்போது உங்கள் முகத்தை அஷ்டகோணலாம் வச்சுக்கிங்க. பாட்டு உங்களாவுக்கே பிடிக்காது. அது டைரக்டர் பாலச்சந்தரே சிந்து பைரவியில் மறி நின்னேன்ற ஒரு பாடல் காட்சியில் ஆடியன்ஸ்லாம் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அந்த பாட்டுக்கு அப்படின்னு உங்களாவாக சேர்ந்த பாலச்சந்தர் சாரே காமிச்சிருக்காரு. அதனால உங்கள் சங்கீதத்துக்கு உங்களாவே முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, உங்கள் சங்கீதத்துக்கு உங்களாவா எப்படி முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்ற இதெல்லாம் கலெக்ஷன்லாம் எடுத்து நான் போட போகிறேன். ரெண்டாவது, அதில் ஒரு சின்ன சாம்பிள். இது நீங்கள் பாடும்போது முகத்தை அஷ்டகோணலாக வச்சு பாடுறீங்க. இதெல்லாம் நாங்கள் பெருசாக எடுக்கிறது இல்லை, அந்த சங்கீதத்தை தான் நாங்கள் உயர்வாக எடுத்துருக்கிறோம். இப்போ உங்களாவா சேர்ந்தவங்க எங்கள் தமிழர்களை மட்டம் தட்டி பேசி உரிமையில் பேசுறதுனால நாங்கள் இதெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி வீடியோலாம் நாங்கள் போட போகிறோம். அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. எவன் சம்மந்தப்பட்ட ஆள் தயவு செஞ்சு
தமிழர்களை பற்றியும் தமிழக இசையமைப்பாளர்களை பற்றியும் வந்து மட்டம் தட்டி பேசுகிறதோ ஒருமையில் பேசுகிறதோ முக்கியமாக அவன் இவன் கிறுக்கு பயில வாடா போடான்லாம் பேசிகிட்டு இருக்கான். அதை வந்து நிறுத்தணும். அதை நிறுத்தலைன்னா எங்களோட வீடியோ உங்களாவை பற்றி அதிகமாக வரும். அதுக்கு தயவுசெய்து மாமாவும் மாமியும் கோச்சிக்கூடாது.